அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாளை விடிய போகும் திங்கட்கிழமை நம்முடைய வாழ்வில் சாதாரணமான ஒரு நாள் அல்ல. அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வினால் புனிதமாக்கப்பட்ட அவனுடைய சொந்த மாதமான முஹர்ரம் மாதத்தின் முதல் நாள். இஸ்லாமிய நாட்காட்டியின் ஒரு புதிய வருடத்தின் இனிய தொடக்கம். கடந்த காலங்களில் நாம செஞ்ச தவறுகளையும் பாவங்களையும் நினைச்சு மனசு வருந்தி வறுமைகளும் கஷ்டங்களும் நீங்கி நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்க அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருட்கொடை தான் இந்த நன்னாள். முஹர்ரம் முதல் நாளின் மார்க்க ரீதியான சிறப்புகளையும் அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களை பற்றியும் இந்த பதிவில் மிக நிதானமாக பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மாதத்தை சக்ருல்லாஹ் அதாவது அல்லாஹ்வின் மாதம் என்று மிக உயர்வாக சிறப்பித்து கூறியுள்ளார்கள். குரானில் அல்லாஹ் போரை தடுத்த புனிதமான 4 மாதங்களில் முதன்மையான மாதமாக இந்த முஹர்ரமை வைத்திருக்கிறான். இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், நாளை இந்த புனித மாதம் ஒரு திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது. திங்கட்கிழமை என்பது நம் உயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நபியாக அனுப்பப்பட்டு அதேபோல் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை நோக்க நமக்கு ஆர்வமூட்டிய மிக உன்னதமான நாள். அல்லாஹுவின் மாதமும் நபியின் விருப்பமான திங்கட்கிழமையும் ஒன்றாக இணையும் இந்த நாளில் நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரும் மதிப்பு இருக்கிறது. நாளை இந்த பாக்கியமிக்க நாளில் நம்முடைய இல்லங்களில் பரக்கத் நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய 3 எளிய அமல்கள். சுன்னத்தான நோன்பு. ரமலான் மாதத்திற்கு பிறகு நோன்பு நோற்பதற்கு மிகச்சிறந்த மாதம் முஹர்ரம் மாதமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியுள்ளார்கள். முடிந்தவர்கள் நாளை திங்கட்கிழமை நோன்போடு இந்த புதிய வருடத்தை தொடங்குங்கள். புதிய வருடத்தின் இஸ்திக்ஃபார். கடந்து போன வருடத்தின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இந்த புதிய வருடத்தில் நம்முடைய வாழ்வாதாரத்தையும் ரிஸ்கையும் விசாலமாக்க நாளை அதிகம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த மாதத்தில் குறிப்பாக வரவிருக்கும் ஆஷுரா நாளில் நம் குடும்பத்தினருக்கு தாராளமாக நன்மைகளை செய்து நல்ல உணவுகளை வழங்கி அன்பை பரிமாறுங்கள். அது அந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ரிஸ்கில் பரக்கத்தை ஏற்படும். என் அருமை நேயர்களே, இந்த நாளை வீணான கொண்டாட்டங்களிலோ அல்லது மார்க்கம் சொல்லாத சடங்குகளிலோ கழிக்காமல் தூய சுன்னாவின் அடிப்படையில் நன்மைகளை அதிகம் செய்து அல்லாஹுவை நெருங்குவோம். நாளை விடிய போகும் இந்த நல்ல செய்தியை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இப்போது ஷேர் செய்து அவர்களையும் நன்மையின் பக்கம் வழிகாட்டுங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து தொடர்ந்து மார்க்க சிந்தனைகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.